அம்மா நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவுல ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆனி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, கிரக மாற்றங்கள் என்ன நடக்கும், இந்த ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆனி மாதம். அப்ப சூரியன் மிதுன ராசியில சஞ்சரிக்க போறாரு, செவ்வாய் சிம்ம ராசியில இருக்கிறாரு, புதன் மிதுன ராசியில 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு, சுக்கிரன் மேஷ ராசியில ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போக போறாரு, குரு பகவான் மிதுன ராசியில இருக்கிறாரு, சனி பகவான் மீன ராசியிலையும், ராகு கும்ப ராசியிலையும், கேது சிம்ம ராசியில இருக்கிறாங்க. இந்த மாதத்துல குரு, சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது மாதத்தின் தொடக்கத்துல இருக்குது. ஆனி மாதம் 8ஆம் தேதி தான் புதன் கடகராசிக்கு போறாரு. செவ்வாய் கேது கூட்டணி சிம்ம ராசியில இருக்குது. செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது சனி பகவான் மீதும் ராகு பகவான் மீதும் விழுது. இந்த மாதம் முழுவதுமே கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்குது. நவகிரகங்களுடைய மாற்றத்தால காலச்சக்கரத்தின் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறத விரிவாவே தெரிஞ்சுப்போம். மேச ராசிக்காரர்களுக்கும் மேச லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆனி மாதத்துல நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே நல்ல முறையில செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மேச ராசிக்காரர்கள். உங்க ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. சென்ற மாதத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரித்துட்டு வந்தாரு. உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் மீதும் கும்பராசியில இருக்கக்கூடிய ராகு மீதும் விழுறதால சொத்துக்களால பிரச்சனையும் சொந்தங்களால பிரச்சனையும் மன நிம்மதி இழப்பும் ஏற்படலாம். மேசராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவர்கள் அனைவரையுமே அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. கருத்து வேறுபாடு அதிகம் வரும், பண போராட்டம் அதிகமா இருக்கும், பண இழப்புகள் வரலாம், எந்த வழியிலெல்லாம் செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு மன நிம்மதி இழப்பு. நீங்க பாட்டிக்க வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க, தான் உண்டு தம் வேலை உண்டு அப்படின்னு. மற்றவர்கள் ஒரு சின்ன சின்ன வேலை செய்யும் பொழுது அதனால பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். பிள்ளைகள் மூலியமா விரயங்கள் வரும். இந்த ஆனி மாதத்துல மேசராசிக்காரர்கள் எல்லாருமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார கும்பிட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை செய்யுங்க. தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட வேண்டாம். மேசராசிக்காரர்கள் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை வளர்த்துக்கணும். கடகராசியில புதன் ஆனி மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகுதான் கடகராசிக்கு போறாரு. உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி புதன். சுகஸ்தானத்துல புதன் இருக்கும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு வேலை விஷயமாவோ அல்லது ஒரு இடம் விஷயமாவோ இல்ல ஏதாவது சின்ன சின்ன முயற்சி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க வசதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்துல வாழனாலும் உங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுதான் இருக்கும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் ஒவ்வொரு தடைகள் அப்படிங்கிறது வரலாம். அந்த தடைகள் எல்லாத்தையுமே ஒரு படிக்கல்லா மாத்தி அதை ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருக்கணும். மேசராசிக்காரர்கள் வீடு கட்டுறதுக்கு, வாகனம் வாங்க கடன் கேட்டு இருந்தீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கலாம். இல்ல பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களா இருந்தாலும் சரி, வாங்குவது, கொடுப்பது, விற்பது, இதுல எல்லாத்துலயும் உங்களுக்கு யோகம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதத்துல எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை மட்டுமே தான் நம்மளால செய்ய முடியும். அடுத்த வேலையை நோக்கி நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறது செலுத்த முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டு நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்குங்க மேசராசிக்காரர்கள். ஆனி மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வராரு. தனாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்துல இருக்கும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மூச்சு விட்டுக்கலாம்.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லணும் மேசராசிக்கு. பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவு உங்களுடைய வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவு. நினைச்சதை நினைச்ச நேரத்துல செய்து முடிப்பீங்க. குடும்பத்துல சுபகாரியம் அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கு உண்டான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு வர்றவங்களுக்கு அந்த முயற்சியில நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கல்யாண வயதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வரன் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. நவகிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில உங்களால செய்ய முடியாத காரியங்கள்ல கூட உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். செவ்வாய் சனியோட பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல கும்பராசியில இருக்கக்கூடிய ராகு மீதும் மீனராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் மீதும் விழுது. அப்போ உத்தியோகத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். புதிய வேலைக்கு முயற்சி செய்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல தடைகள் வரலாம். தொழில் வியாபாரத்துல நிதி நெருக்கடி வரும். எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்காது. மற்றவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். கடன் சுமை அப்படிங்கிறது அதிகமாயிருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். மேசராசிக்காரர்கள் இந்த நேரத்துல சனி பகவானுக்குரிய, ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு விரய சனியா இருக்கிறாரு. அப்ப விரயங்கள் அதிகமா கொடுப்பாருங்கும் பொழுது நீங்களாவே அதற்குண்டான நல்ல செலவுகளை செய்துக்குங்க. நான் இருக்கிறதே கையில வர்றதே கொஞ்சம் தான், எனக்கு அதுல எங்க நான் விரைய செலவு செய்யறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்துல சந்திச்சுதான் ஆகணும். மேசராசிக்காரர்கள் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு கடுமையான உழைப்பு அப்படிங்கிறத போடணும். வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் உதவிகள் கிடைக்கிறதுல தடை தாமதம் வரும். உயர் அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்காது. செவ்வாய் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதால 1, 5, 9ஆம் இடமான மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல உங்க ராசிநாதனோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ இருந்தா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதால ஓரளவு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைகள் மூலியமா ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் மூலியமா நல்ல முன்னேற்றமும் இருக்கும் உங்களுக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதால பூர்வ புண்ணியத்தின் பலனா கிடைக்க வேண்டிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணியத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்களுக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்துட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதால திருமண பாக்கியம், திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமா கைகூடி வரும். ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறதால தொழில்ல மாற்றங்களும் வரும். உங்களுக்கு ஏற்றங்களும் கிடைக்கும். மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுமே ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதால நினைத்த காரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடி வரும். மாணவர்கள்லாம் படிப்புல கூடுதல் கவனத்தை செலுத்தணும். பெண்களுக்கெல்லாம் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெயர், பதவி, புகழ், கௌரவம் இதெல்லாம் கிடைத்தாலும் மன நிம்மதி அப்படிங்கிறது சற்று குறைவாத்தான் இருக்கும். 5க்கு அதிபதி 11ல இருக்கிறது பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறதால எழுத்துப்பணி, கலைத்துறை, மருத்துவர்கள்லாம் இந்த மாதம் சிறப்பா இருக்கும். உங்க ராசியில சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதால குடும்பத்துல சீரான அமைதி அப்படிங்கிறது இருக்கும். ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசிக்கு போக போறாரு. அதன் மூலம் தனலாபாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால பணவரவுக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. ஏற்றமான காலகட்டமா தான் இருக்கும். கணவன் மனைவி எல்லாம் சற்று ஒற்றுமையுடன் வாழறதுக்கு விட்டு கொடுத்து போகணும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் புதிய முயற்சிகள் அனைத்துமே செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த ஆனி மாதத்துல எந்த விதமான புதிய முயற்சிகளையும் நீங்க ஈடுபட வேண்டாம். என்ன செய்துகிட்டு வரீங்களோ அதை அப்படியே செய்துகிட்டு வாங்க. காலையில எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. காலையில நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்கைக்கு உணவளிச்சுட்டு நீங்க உண்ணுங்க. இந்த ஆனி மாதம் ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் மேசராசிக்கு.